Stone, pepper, scissor. Stone, pepper, scissor. சரிப்பா ஆக்சுவலாக எல்லாருக்கும் உனக்கு கைஸ் இன்னைக்கு வைஃப் கிட்ட நான் ஸ்டோன் பேப்பர் சீசரில் தோத்தனால லஞ்ச் நான் தான் செய்ய போகிறேன். ஸோ இன்னைக்கு லஞ்சில் வந்து நம்ம ஸ்டைலில் பன்னீர் தான் செய்ய போகிறோம். பன்னீரை பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா வந்து கடைக்கு சீரகம் போட்டு 2 நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சோண்டு முந்திரியை சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருந்த 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லஞ்ச் நான் செய்கிறேன்னு சொன்னோம் நான் ஒய்ஃபுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. ஸோ நம்ம மசாலாவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம தக்காளி சட்னி அரைக்கிற மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். ஸோ பன்னீர் செய்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ நான் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு பட்டை லவங்க எல்லாத்தையும் வந்து போட்டதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த 4 வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன சின்ன தக்காளியை ஒரு 3 தக்காளியை வந்து ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு மட்டரை ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் பாவு பஜ்ஜி மசாலா ஒரு 2 டீஸ்பூனும் கலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி 5 நிமிஷம் விடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் கழிச்சு நான் ஃப்ரை பண்ண பன்னீரை வந்து ஆட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டிங்கன்னா கீ விட்டு சூப்பராக வந்து பன்னீர் ரெடி ஆயிரும். இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சிருந்த கொத்தமல்லி வந்து மேலோட்டமாக தூவி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி மூடி போட்டிங்கன்னா பன்னீர் வந்து ரெடி ஆயிரும். பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுட்டேன். சப்பாத்தி வைஃப் வந்து செய்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ சுட சுட சப்பாத்தி செஞ்சு அது மேலே நெய் ஊற்றி நம்ம செஞ்சு வச்சிருந்த பன்னீரோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டு இந்த பன்னீர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு போட்டாச்சு. அடுத்து என்ன ரெசிபின்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வைஃபோ தம்பியை தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பன்னீர் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னைக்கு vlog சொல்தா கைஸ் vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.